Hey guys, நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேजेस வந்து பாத்தீங்கன்னா Figma யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப் வந்து டிசைன் பண்ண போறோம். ஒரு ரெஸ்டாரன்ட் மொபைல் ஆப் வந்து பாத்தீங்கன்னா 3 பேजेस வந்து நம்ம இந்த வீடியோல வந்து டிசைன் பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஏன்னா புதுசா வந்து Figma கத்துக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிராச்ல இருந்து நம்ம எப்படி வந்து ஒரு மொபைல் ஆப் வந்து டிசைன் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து ஃபுல்லா டீடைலா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஃபோன் மொபைல் ஆப் பண்றதுனால இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு மொபைல் ஆப் டிசைனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மாலே போதும். நான் அதனால அந்த ஃப்ரேமை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நான் கொஞ்சம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை ரவுண்ட் ஷேப்ல வந்து மாத்திக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்டர் ரேடியஸ் வந்து நான் ஒரு 25 கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு கொஞ்சம் வந்து வளைஞ்ச ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து மாறிடுச்சு. இப்போ கூட இந்த மொபைல் ஆப்பை கூட நான் ஒரு ஃப்ரேம்ல வைக்கிறேன். வச்சா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும். இதோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மொபைல் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ நம்ம இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ண போறோம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஆப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்போட ஃப்ரேம்ல தான் வந்து டிசைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு பிளகின் யூஸ் பண்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்ஸ்பிளாஷ் அப்படின்ற ஒரு பிளகின் யூஸ் பண்றேன். இதுல வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீ இமேஜஸ் வந்து இந்த பிளகின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அன்ஸ்பிளாஷ்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இந்த பிளகின் மூலமா நீங்க வந்து உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு நான் ஃபுட் சம்பந்தமா ரெஸ்டாரண்ட் சம்பந்தமா வந்து இந்த ஆப் வந்து நான் பில்ட் பண்றதுனால இப்போ நான் வந்து ரெஸ்டாரண்ட்னே சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல ஏகப்பட்ட இமேஜஸ் வந்து கிடைக்கும். நான் இப்போ இதுல வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே நீங்க எந்த ஃப்ரேம் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃப்ரேம்குள்ள இந்த இமேஜ் வந்து ஃபிட் ஆயிரும். இப்போ வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் டல்லா தெரிஞ்சா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து கம்மியா இருந்தா நல்லா இருக்கும். ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து நீங்க 100ல இருந்து கம்மி பண்ணினாலே கம்மியாயிரும். பட் வந்து நான் அப்படி வந்து இதை கம்மி பண்ணல. இதுக்கு நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்ட்ரா வந்து இங்க ஒரு கலர் கொடுத்துருக்கேன். நான் இந்த கலரை வந்து தூக்கி முன்னாடி வச்சிடறேன். வச்சுட்டு இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு பிளாக் கலரா மாத்திக்கிறேன். மாத்திட்டு இப்போ வந்து இதோட ஒப்பாசிட்டியை வந்து நான் கம்மி பண்றேன். இப்போ ஒரு 20 கொடுக்குறேன்னு வைங்களேன். 20 ஒரு 40 கூட கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் வந்து மங்கலாயிருச்சு. கொஞ்சம் வந்து லைட்டா வந்து தெரியுது. இதே வந்து நம்ம டைரக்டா வந்து இந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா இமேஜே வந்து உங்களுக்கு மறையிற மாதிரி தெரியும். அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா அதுக்கு மேல வந்து ஒரு கலரை வந்து நான் செட் பண்ணிட்டு அந்த கலரோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்றேன். கம்மி பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் டிம்மா வந்து இந்த மாதிரி வந்து அழகா தெரியும். இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் டைப் பண்றேன் ஆர்டர் யுவர் ஃபுட். ஃபார் ஹெல்த்தி லைஃப் வந்து டைப் பண்றேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் நான் பொருத்தணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 40 கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதை கொஞ்சம் நம்ம வந்து போல்ட் ஆகுனா நல்லா இருக்கும். அதனால வந்து நான் செமி போல்டு கொடுத்துறேன். ஃபாண்ட் டைமே வந்து பாத்தீங்கன்னா நான் பப்பின்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. அடுத்து இது கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக வந்து நான் கீழே வந்து இன்னொரு கண்டென்ட் எதையாவது வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ChatGPT இருந்து கூட நான் கண்டென்ட் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஒரு 16 அந்த மாதிரி வந்து கொடுத்துறேன். கொடுத்தனா இப்போ எனக்கு சின்னதாயிருச்சு. இப்போ இதை வந்து நான் இதுக்கு நேராக வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு பட்டன் மாதிரி வந்து செட் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டனை வந்து கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துறேன், கண்டினியூன்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துறேன். இந்த பட்டனுக்கு வந்து வேற ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஒரு ப்ளூ கலர் மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளூ கலர் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டனோட கார்னரையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் ரவுண்டு ஷேப்பில் மாற்றிடுறேன். ஒரு 10 கொடுத்தோம்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்து இந்த கண்டினியூன்ற இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த பட்டனுக்கு சென்டராக வச்சுக்கிறேன். வைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலைன் ஹரிசாண்டல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அலைன் வெர்டிகல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டையும் கிளிக் பண்ணும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்டர் ஆயிடும். அதே மாதிரி இந்த பட்டன் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி டார்க் கலர் கொடுக்கும்போது ஒயிட் கலராக சென்டரில் வந்து டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் பார்க்க வந்து பெட்டராக தெரியும். இந்த பேக்ரவுண்ட் கலரை கொஞ்சம் மாற்றிக்கணும். இது கொஞ்சம் பெட்டராக இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் விசிபிளாக இல்லை, நமக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதனால என்ன பண்ணுவோம்னா இந்த பேக்ரவுண்டோட கலரை வந்து இன்னும் கொஞ்சம் கூட டிம் ஆகிக்கிறோம். ஒரு 75 கூட கொடுத்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து படிக்கிற மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கு. அடுத்ததாக இந்த இடத்துல வந்து ஒரு லோகோ மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணும். இப்போ நான் இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் கொடுத்தா நல்லா இருக்கும். அதனால வந்து நான் இங்கே பார்டர் ரேடியஸ் வந்து சும்மா 1000 கொடுத்துறேன். கொடுக்கும்போது எனக்கு ஃபுல்லாக ரவுண்ட் ஆயிரும். இப்போ வித்தும் ஹைட்டும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் சென்டர் ஆகிக்கிறேன். ஜஸ்ட் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த ஃப்ரேமையை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இந்த இடத்துல வந்து இந்த ஹரிசாண்டல் சென்டரை கிளிக் பண்ணேன்னா இது வந்து எனக்கு சென்டர் ஆகிக்கும். இந்த இமேஜ் கூட ஒரு பார்டர் மாதிரி ஒயிட் கலரில் வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல ஸ்ட்ரோக்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்டர் மாதிரி சுற்றி வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட பார்டர் வந்து எவ்வளோ சைஸ் வேணுன்றதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்சைடு அவுட் சைடுன்றதையும் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பார்க்க பெட்டராக இருக்கு. அடுத்த பேஜ் வந்து டிசைன் பண்ணுவோம். இந்த பேஜை வந்து நான் அப்படியே வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது அப்படியே வந்து எனக்கு வந்து காப்பி பேஸ்ட் ஆயிடும். நீங்கள் Ctrl+C எடுத்து Ctrl+V அழுத்தியும் நீங்கள் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆல்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே லெஃப்ட் கிளிக் மூலமாக வந்து இந்த இமேஜை வந்து மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து காப்பி ஆகிடும். இந்த மேலே இருக்க லோகோ மட்டும் காப்பி ஆகலை. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த லோகோ வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே இல்லை, இது வந்து தனியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துல தனியாக இருக்குது. இதை இந்த ஃப்ரேம்குள்ளே வச்சோம்னா இப்போ வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே வந்துடும். இப்போ வந்து நம்ம இதை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஃப்ரேமை மட்டும் காப்பி பண்ண நினச்சோம்னா இப்படி மூவ் பண்ணி காப்பி ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோவும் சேர்ந்து உள்ளே வந்துடும். ஏன்னா இந்த ஃப்ரேம்குள்ளே இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியில் தனியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த இது எதுவுமே தேவையில்லை, நான் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ வந்து வேறு பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மேலே வந்து ஒரு கண்டென்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொடுத்துடலாம். 40 கூட கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஒரு 32 கூட கொடுக்கலாம். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. எப்போதுமே வந்து டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலர் வந்து 000 கோடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து டார்க்காக தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து 333 தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு வந்து பிளாக் கலரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் பிளாக்காக வந்து கொடுக்கும்.
கொஞ்சம் பார்க்க வந்து நீட்டா இருக்கும். அடுத்ததான் நான் இந்த இடத்துல வந்து ஒரு சர்ச் பார் மாதிரி செட் பண்றேன். அதுக்கு வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் சென்டர் ஆக்கிக்கிறேன். இந்த கலரோட கொஞ்சம் டல்லா இருந்தா நல்லா இருக்கும் சர்ச் பார். இப்போ கொஞ்சம் லைட் கலரா வந்து நான் ஃபில் கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துருவோம். இது கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு 30 கூட கொடுத்துரும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு சர்ச் ஐக்கான் வேணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளகின் யூஸ் பண்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா SVG Repo அப்படின்ற ஒரு பிளகின் வந்து நான் யூஸ் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு SVG ஐகான்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம், லிமிட் கிடையாது. மற்றதெல்லாம் கொஞ்சம் பெய்டு வந்து காஸ்ட் வந்து கேட்கறதுனால நான் இந்த பிளகின் வந்து யூஸ் பண்றேன். இது அன்லிமிட்டடாகவும் கொடுக்குறாங்க. அது போக இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ. இதுல வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஐகான்ஸுமே வந்து ஈஸியா வந்து கிடைச்சிடும். இப்போ நான் வந்து சர்ச் ஐக்கான் வந்து தேடுறேன்னா எனக்கு இப்போ வந்து சர்ச் ஐக்கான் வந்து கிடைச்சிருச்சு. இதுல வந்து நான் ஏதாவது ஒரு ஐக்கான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஐக்கானை வந்து நான் ஜஸ்ட் வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன், அவ்வளவுதான். பண்ண இந்த இடத்துல வந்து எனக்கு வந்துடும். இப்போ இதோட சைஸை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் அழுத்தி வந்து குறைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஐகான்ஸோட வித்தெல்லாம் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க இதுக்கு பதிலாக வந்து இந்த ஐக்கானை வந்து சூஸ் பண்ணிட்டு கே அழுத்திக்கலாம். கே அழுத்தினீங்கன்னா என்ன ஆகும்னா ஜஸ்ட் வந்து கே பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வித் ஹைட் வந்து தனித்தனியா வந்துடும். இதுல வந்து இது நீங்க எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி குறைச்சிக்கலாம். இப்போ நான் உதாரணம் 20 கொடுக்குறேன்னா எனக்கு கரெக்டா அந்த ஐக்கான் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து கிடைச்சிடும். சின்னதாகும் போதுமே பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிடைச்சிடும். மற்றபடி நீங்க ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு SVG ஐகான்ஸை வந்து ஸ்மால் ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட வித்து அதோட ஸ்ட்ரோக்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். அதனால இந்த மெத்தடை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கே அழுத்தி உங்களுக்கு வேணுன்ற வித் ஹைட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதோட கலரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, அதனால இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல சர்ச் ஹியர் அப்படின்னு கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சர்ச் ஹியர்ன்ற டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்றேன். இதோட ஃபாண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 60 கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெட்டரா இருக்கு. அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபில்டர் இருக்கிற மாதிரி ஆப்ஷனை வந்து நம்ம செட் பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிளை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து சின்னதா வரைஞ்சிக்கணும். இந்த இடத்துலயே ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது கொடுத்துக்கலாம். கேட்டகரி வைஸ்ன்னும் போது நம்ம சும்மா பிரைஸ் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட் பிளாக்கா வந்து கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ நான் ஒரு 999ன்ற மாதிரி கோடை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டல், ரொம்ப டல்லா இருக்கு. ஸோ அதனால வந்து நான் 666 அப்படின்ற கோடை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்க வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. அதோட இந்த சைஸையும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 12 கீழே வந்து போகாதீங்க. 12 தான் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே விசிபிலிட்டியா இருக்கும். அது கீழே வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது யூஐ படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கிளியரா வந்து தெரியாது. ஒரு மொபைல் ஆப்பா இருந்தாலும் சரி, வெப்சைட்டா இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட ஃபாண்ட் வந்து 12 கீழே யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு விசிபிளா வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. நான் வந்து பிரைஸை கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டர் பண்ணிட்டு இப்போ இந்த ரெக்டாங்கிளோட கார்னரை மட்டும் நான் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல மாத்திக்கிறேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு ஃபில்டர் வைக்கிறேன். இது பிரைஸ்ன்ற மாதிரி நான் கேட்டகரின்னு இன்னொரு ஃபில்டர் வைக்கிறேன்.
நம்ம இந்த ரெக்டாங்கிளை கூட இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு கேட்டகரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க ஆட் பண்ணலாம். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நான் ஒரு 20 கொடுத்துறேன். அதே மாதிரி கீழே வந்து இன்னொரு மெனு வைக்கலாம். பாப்புலர் ஃபுட்ஸ் அப்படின்ற மாதிரி வைக்கலாம். இந்த கேட்டகரின்ற இடத்துல வந்து நான் சில இமேஜஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் அன்ஸ்பிளாஷ் பிளகின் வந்து யூஸ் பண்றேன். இந்த பிளகினை வந்து நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல எங்க இமேஜஸ்லாம் வரப்போதோ அந்த இடத்துல ரெக்டாங்கிள் ஷேப்ல நான் ஒரு டிரா மாதிரி பண்ணிடுறேன். அதே மாதிரி இதோட கார்னர்லாம் கொஞ்சம் வளைஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி வந்து கேட்டகரிஸ் வைஸாக வந்து பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இமேஜஸ் ஏதாவது வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுட் ரிலேட்டடாகவே ஏதாவது இமேஜஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து நான் ஒரு இமேஜ் செட் பண்ணுறேன். இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததான் இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து இருக்க ரெக்டாங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரிக்கு வந்து 3 இமேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. நம்ம கேட்டகரிஸையும் இந்த பாப்புலர் ஃபுட்ஸ் டைட்டில் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து சின்னதாக்கிக்கலாம். ஒரு 16 மாதிரி ஒரு 16 ஃபாண்ட் சைஸ் கொடுத்தோம்னா போதும். அடுத்ததா பாப்புலர் ஃபுட்ஸுக்கு தேவையான இமேஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ரெக்டாங்கிள் போட்ட மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். இது நம்ம ஒரு 130 வச்சுக்குவோம் வித்தும் ஹைட்டும். இதே மாதிரி ஒரு 3 சர்க்கிள் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து நம்ம இமேஜை பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த ஃப்ரேமை வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகிக்கிறேன். இப்போ அடுத்ததாக 3வது ஃப்ரேமை வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் டிலீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பேஜ் மாதிரி பண்ணோம், கண்டினியூன்னு கொடுத்து. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் மாதிரி வந்து பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபுட் ஏதாவது இருக்குன்னா அந்த ஃபுட்டோட இமேஜ் ஷோ ஆகி அதோட டிஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகிற மாதிரி பேஜ் வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆரோ மாதிரி செட் பண்ணுவோம்.
இதோட அளவு வந்து ஒரு 40 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் இதை ஒரு ப்ளூ கலர் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பேக் ஆரோ வந்து நான் வரைகிறேன். ஆரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இது மூலமா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செட் பண்ணிடுறேன் சென்டரா. சென்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ப்ராடக்டோட டைட்டில் வந்து நான் கொடுக்குறேன். நான் வந்து பீட்சா ப்ராடக்ட் தான் வந்து இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். அதனால பீட்சா அப்படின்ற மாதிரி நான் சிக்கன் பீஸான்ற மாதிரி கூட போட்டுருவேன். அதே மாதிரி கொஞ்சம் இந்த ரவுண்டுக்கு வந்து நேராக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த பீட்சா ப்ராடக்டோட இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். நான் அன்ஸ்பிளாஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் எனக்கு பீட்சா இமேஜஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது ஒரு இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் இதோட சைஸை கொஞ்சம் குறைச்சிடும். இப்போ இந்த இமேஜில் கொஞ்சம் பீட்சா வந்து சென்டரில் தெரியுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிராப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நம்ம இதை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்சா வந்து சென்டரில் தெரியுற மாதிரி வந்து கிடச்சிருச்சு. அடுத்ததான் இந்த இமேஜுக்கு பக்கத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோ மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஷேடோ மாதிரி கொடுத்துட்றேன். லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு சுற்றி கொஞ்சம் லைட்டாக ஷேடோ இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி இதோட கார்னரையும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் மாற்றிடும். அதே மாதிரி இந்த கார்னரில் வந்து ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரைகிறேன். இதை கொஞ்சம் பேக்கில் கொண்டு போயிடும். நீங்கள் ரைட் கிளிக் அழுத்திட்டு சென்ட் டு பேக்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து பின்னாடி போயிடும். சென்ட் டு பேக்னு கொடுத்தீங்கன்னா. அதே மாதிரி பிரிண்ட் டு ஃப்ரண்ட்னு கொடுத்தீங்கன்னா இது முன்னாடி வந்துடும். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் நான் ஸ்ட்ரோக் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். இந்த ஃபில்லை வந்து தூக்கிடுறேன். தூக்கிட்டு ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கலரை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கொஞ்சம் பார்க்க வந்து நீட்டாக இருக்குது. இதை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்சாவோட நேமையும் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து கொடுத்துரும். இப்போ சிக்கன் பீஸா இருக்குன்னா இதில் வந்து 8 பீசஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துரும். இதோட ஃபாண்ட் சைஸை கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட கலருமே வந்து பார்த்தீங்கன்னா 333 கொடுத்தா கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். இந்த இடத்துலையுமே 333 கொடுத்துரும். இப்போ அடுத்ததான் இந்த ப்ராடக்ட்டுக்கு கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுப்போம். நான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருந்த டிஸ்கிரிப்ஷனே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதோட கலரை வந்து நான் கொஞ்சம் மாற்றிடுறேன். அதே மாதிரி இது ரொம்ப போல்டாக தெரியறதுனால இதை கொஞ்சம் ரெகுலருக்கு மாற்றிடுறேன். இது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குது. அடுத்ததான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு பட்டன் மாதிரி வச்சிடறேன். என்னன்னா இந்த பீட்சா இருக்குது, இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் நோ அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் மாதிரி செட் பண்ணிடுறேன். அதுக்கு நான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருந்த பட்டனையே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இந்த கண்டினியூன்ற பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் நோ அப்படின்ற பட்டனை வந்து மாற்றிடுறேன். இப்போ இந்த பட்டனுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆரோ இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆரோவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மாற்றிக்கிறேன். இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிடலாம்.
இப்போ இந்த டெக்ஸ்டையும் இந்த ஆரோவையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டர் ஆகிக்கணும். இப்போ இது பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரெஸ்டாரண்ட் ஆப்போட யூஐ வந்து டிசைன் பண்ணிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வீடியோவை வந்து இந்த வீடியோவில் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டிருக்கேன். முழுக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பிகினர்ஸ்க்காக தான் வந்து போட்டேன். இனி போக போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போட ஆரம்பிக்கிறேன். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது போக இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.